எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜீவிதா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் சி பிரிட்ஜ் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் நேத்து திறந்து வைக்கப்படுதுங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 கிலோமீட்டருக்கு கடலுக்கு மேல நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். கீழே கப்பல் போகும் பொழுது அந்த பாலம் திறக்கப்படும். கப்பல் போனதுக்கு அப்புறம் மூடப்படும். அதுக்கு மேல நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். இந்தியா மேப்பை பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த மண்டபம் அந்த பகுதி ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேப் இருக்குங்க. அது ஃபுல்லா கடல் தான். அந்த பகுதிக்கு தான் இந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. சோ இந்த பிரிட்ஜ் மூலமா தான் அடுத்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு போக முடியும். இது முதல்ல 1914 ஆங்கிலேயர்களால இந்த பாதை அமைக்கப்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த பிரிட்ஜ் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறம் 2022 தான் கடைசியா அதுல ட்ரெயின்ல போச்சுங்க. அப்புறம் அந்த பாலத்துடைய நிலை சரியா இல்ல, அதோட தரம் சரியா இல்ல அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 550 கோடி நிதி ஒதுக்கி ரயில்வே நெட்வொர்க் எல்லாரும் சேர்ந்து இந்த பாலத்தையும் இந்த பாதையும் அமைச்சிருக்காங்க. முதல்ல கட்டப்பட்ட அந்த ஒரு பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேனுவலுங்க, ஆட்களை வச்சு திறக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாலம் இப்படி இருக்கு அப்படின்னா, ஆட்களை வச்சு திறக்கும் பொழுது கீழே கப்பல் வரும் பொழுது அந்த பாலம் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இப்ப கட்டி இருக்கிற புது பாலம் ஆட்டோமேட்டிக்குங்க. அந்த பாலம் மேல் நோக்கி தூக்கப்படும். கிட்டத்தட்ட 7 மீட்டர் தூரம் மேல உயர்த்தப்படும். கீழே கப்பல் வரும் பொழுது அந்த பாலம் 7 மீட்டருக்கு மேல உயர்த்தப்படும். அதுக்கப்புறம் அந்த பாலம் கீழே வந்துருங்க. அப்புறம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கடலுக்கு மேல எப்பவுமே கடல் அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கும். அந்த கடல்ல இருக்கிற அந்த நிலமட்டம், அந்த தண்ணி, இதுக்கு மேல ஒரு பாதை அமைக்கப்பட்டு அந்த பாதையில நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அதுல டிராவல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்திய மக்கள், நம்ம இந்தியர்களுடைய அந்த இன்ஜினியரிங், நம்மளுடைய அந்த கட்டிடக்கலை எவ்வளவு ஒரு சிறப்பம்சமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சோ இதன் மூலமா அங்க இருக்கிற லோக்கல் பர்சனுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாம டூரிஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் அதிகமா வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற லோக்கல் பர்சனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சோ இதுல டிராவல் பண்ணும் பொழுதும் சரி, சோ இப்பவும் சரிங்க. சோ இந்த கட்டிடக்கலையில வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நம்ம பிக் சல்யூட் கொடுத்துக்கலாங்க.